பையன் வந்து சொல்லிட்டே இருப்பான், விஜய் சாருக்கு எவ்வளவோ பாட்டு எழுதிட்டேன், ஜனநாயகத்தில் எப்படியாவது நம்ம எழுதிட்டோம். பட் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களாலையும் அதை பண்ண முடியல. அந்த படத்தை எந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் அது என்னோட பாட்டு இல்லாமல் அந்த ஆடியோ ரிலீஸே இல்லை. யார் பெற்ற மகனை போட்டு தான் அந்த பாட்டை முடிச்சாங்க. அப்போ கடைசியில் வந்து ஓகே ட்ரிபியூட் டு விஜய் சார், நம்ம பாட்டு தான் அங்கே நிற்கிது. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. பாலாஜி சொன்னார், அங்கே தான் ஃபார் ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து கருப்புசாமி வந்து தண்டிக்க போகிறாரு. ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேட்கும்போதே ஒரு வெறியேற்றுற இருக்கும். அப்போ நான் எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் என்னன்னா முத்தை திருப்பதி திருநகை தான். முருகர் வந்து சம்ஹாரம், சூரசம்ஹாரத்துக்கே எழுதப்பட்ட முருகரை வர்ணிச்சு எழுதின பாட்டு. அப்போ முருகர் எந்த உக்கரத்தில் இருந்தார் அப்படிங்கிறது இன்னும் அந்த பாட்டு போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு 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 தோன்ற ஒரு கமாவை போடுற ஒரு விஷயம்னா அந்த பாரா தான். ஏன்னா என் தாய் மண்மேல் ஆணை இது தமிழ் மானத்தின் சேனை, அட வெள்ளை ரத்தம் தொட்டு என் வாளில் ஏற்று சாணையும் போது ஏதோ ஒரு பெட்ரோல் அந்த பாட்டு மேலே விழுங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த வீடியோ வேணால் பதிவு பண்ணுங்க. அந்த சம்பவத்தில் அடிக்கிற அந்த நெருப்பு இந்த பெட்ரோலை பற்ற வச்சு. பாய் படத்துல டேட்டிங் சாங் இப்போ இருக்கிற பசங்களும் அந்த சாங் கேட்டா தே கேன் ரிலேட். ஸோ அதுக்குள்ள வந்து 2 திருக்குறள், முகநக நட்பாகும் அப்படியே யுவன் ஒரு டியூன் கொடுத்தாரு. விஷ்ணு என்ன கேட்டா அப்படின்னா, முருகருடைய ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு துள்ளல் வந்து இந்த பாட்டுல இருக்கணும். பரிசுத்தமான பக்தியோட பகுத்தறிவும் கலந்து பேசும்போது ஒரு இறைவனை நம்ம எப்படி பார்ப்போம். எனக்காக எப்போது வேண்டுமானாலும் நான் கேட்ட வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொன்னாலே கலங்குன்றான். நீ ஒன்றுமே செய்வானா, உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, வரப்போகிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, கந்தன்ற பேரை சொன்னாலே அந்த கஷ்டம் கலங்கிரும். MS தோனி படம். ஸோ அவருடைய லைஃப் பயோகிராஃபியை வச்சு ஒரு அழகான ஒரு படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நான் பாம்பே போய் தான் அந்த பாட்டை எழுதினேன். 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, 9 முறை எழுந்தவன் தானே. மாற்றானோட எழுதியிருப்போம், அணுச்சிதைவில்லாமல் பெண்ணில் மின்சாரம் அது. அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் லிரிக்ஸ் எல்லாம் அந்த சரணம் குறிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். யாரும் இல்லா தனிமையில் அந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து பேசியிருக்கீங்க. இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டிய இப்போது இல்லாத குருநாதரும் காவிய கவிஞர் யாரும் இல்லான்னு ஒரு பாட்டு, நிறைய பேருக்கு ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாட்டுன்னு சொன்னாங்க. சமர்ப்பணமாக வாலி சார் தான். என்னுடைய பாட்டுகளை கேட்கணும்னு போகும்போது எனக்கு நான் ரொம்ப விரும்பி கேட்கறது கவிதைகள் சொல்லலாம். என்ன ஊருக்கி அழ வச்சுட்டீங்க. ஸோ அத்திந்தோம் முழுக்க ஒரு பாட்டுலேயே பாட்டை பற்றி ஒரு பாட்டு. அதில் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகம் என்பது பூட்டு அதை திறக்கும் சாவி பாட்டு. உலகம் என்பது பூட்டு அதை திறக்கும் சாவி பாட்டு. இறைவன் எங்கே காட்டு அதை தெரிய வைப்பது பாட்டு. இறைவன் எங்கே காட்டு அதை தெரிய வைக்கும் பாட்டு. ஆனா ஒன்ன சுத்தி என்ன சுத்தி எல்லாம் சங்கீதம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாட்டி இட் இஸ் அ ஃபேன் பாய் இன்டர்வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாசிரியர். நான் ரொம்ப நாளாக என்ன சொல்கிறது, இவரை பற்றி படித்து தெரிஞ்சு பார்த்து வியந்து ஃபோனில் பேசி இப்போ வந்து நேரில் உரையாடலுக்கு வந்திருக்கேன். வித்தக கவிஞர், நேஷ்னல் அவார்ட் வின்னர், மை ஃபேவரட் பா விஜய் சார். வணக்கம் ரமேஷ். வணக்கம். என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன். எஸ்பெஷலி ஒவ்வொரு பூக்களுமே உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மை மாம்ஸ் ஸ்பெஷல். அம்மா வந்து சின்ன வயசில் வந்து மிஷின் தைப்பாங்க. ஸோ மிஷின் தைச்சி அப்படி தான் வந்து வீடு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க. அப்பா வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சாங்க, கொரியர் சர்வீஸில் வேலை செஞ்சாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து டெய்லியும் கேட்கணும்னு நினச்சி விருப்பப்பட்ட பாடல்களில் அதுவும் ஒன்று அப்படின்னாங்க. ஸோ எனக்கு நீங்கள் நேரில் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மற்ற எதை கேட்குறோமோ இல்லையோ இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை. பா விஜய் அப்படின்னு எடுக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு சாப்டரே பிகின் ஆகினது வந்து வாலி சார். ஸோ யூ ஆர் திஸ் ஜென்ரேஷன்ஸ் வாலி. வாலி ஐயா வந்து உண்மையிலே என்னுடைய ஒரு ஆத்மார்த்தமான குருநாதர். இப்பயும் நான் எப்போ பாட்டு எழுத ஆரம்பித்தாலும் முதல்ல அவரை வணங்கிட்டு அவருடைய இருப்பு அங்கே இருப்பதாக ஒரு நொடி உணர்ந்துட்டு தான் நான்
இந்த பேனாவை எடுத்து பேப்பரில் வைக்கிறது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு கூடவே எப்போதும் எனக்கு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசி வந்து நமக்கு முழுமையாக எப்போவுமே வழி நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை நான் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம தாத்தாக்கள்லாம் வந்து அதுதான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். நம்ம அந்த விதத்தில் தான் எனக்கு ஆதிக்கடவுளான முருகர் மேலே ஏற்பட்ட பக்தி எல்லாமே நம்ம முன்னோர் அவங்கள வந்து நம்ம மதிப்பதும் அவங்கள வழிபடுவதும் வந்து நம்மளை எப்போவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசுலேருந்து உணர்வேன். அந்த விதத்தில் வாலி ஐயா வந்து என்னுடைய மூத்தோனாக, என்னுடைய முன்னோராக, என்னை மிகவும் நேசித்த ஒரு படைப்பாளியாக, ஒரு பெரும் புலவனா, இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் ரொம்ப ஆளுமை பெற்ற ஒரு மகா கவிஞராக, திரைத்துறையை தாண்டி அவருடைய இலக்கிய வீச்சும் அவருக்குள்ளே புதைந்திருந்த சொற்களுடைய அளவும் ரொம்ப அதிகமானது. இன்னும் அவருக்கு அறிந்த சொற்களை இன்னும் அவரால் அவருடைய அந்த வயது வரைக்குள்ளே அதை முழுமையாக வெளிப்படுத்த முடியல. அதுவும் அவர் கிட்டத்தட்ட நிறைய பாண்டவர் பூமியிலேருந்து அவதார புருஷன் நிறைய எழுத ஆரம்பித்தார். முருகர் மேலே வந்து வெண்பாவிலேயே முருகரை வந்து பாராட்டி பாடினார். அப்படி வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தமிழ் ஆளுமை தன்னுடைய கலை உலக வாரிசாக என்னை வந்து அறிவித்து அதற்கு தகுதிப்படுத்துவதைப் போல அவர் எல்லா இடத்துலையும் அதை என்னை உயர்த்தி பிடித்ததுங்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு முன்னோருடைய ஒரு ஆசி தான். அதை நிறைய இதில் நான் உணர்ந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் கூட மண்டாடின்னு சொல்லி ஒரு படம், மிக முக்கியமான ஒரு படம். அந்த பாட்டும் ரொம்ப முக்கியமாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம நடிகர் சூரிய அவர் நடித்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதோட பாடல் வரப்போகுது. அதில் எழுதும்போது அந்த உணர்வு எனக்கு வந்தது. நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் இந்த லைன் வந்து அப்படியே வாலி சாருடைய பேட்டர்ன் தான், இது இங்கே வச்சா தான் நீங்கள் சொல்கிற அந்த அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னா அவர் சிரித்தார். ஸோ அந்த மாதிரி எனக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வாலி சாருடைய அந்த நடை நமக்குள்ளே நுழைஞ்சு வருது அப்படிங்கிறது. அது திணிச்சிக்கிறது இல்லை, அது தானாக வந்துடும், அந்த ஒரு ஃப்ளோவில் அது வரும். ஸோ அப்படி தான் அவருடைய துணை எனக்கு எப்போதும் உண்டு. ஐ ஃபீல் நான் இப்போவுமே நைட் டைமில் நான் மெலடியில் ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருந்தேன்னா அதில் யாரும் இல்லா தனியார்கள் அந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து பேசியிருப்பீங்க. காவிய தலைவன் ஸ்டேஜில் வந்து இட் இஸ் அ ஸ்பெஷல் டெடிகேஷன் டு மை குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ரொம்ப நல்ல ஒரு பாடல் அது. அதை நான் வந்து முதல்ல ஒரு கவிதையாக எழுதி கொடுத்தேன். காவிய தலைவனுடைய ஒர்க்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு ப்ராஜெக்ட். 100% அந்த படத்தோடைய பாட்டுக்கு நேஷ்னல் அவார்டு வரும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா அது வரல, எந்த பிரிவுக்குமே வரல. அதில் ஆர்ட் ஒர்க் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், மியூசிக் சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறமா கேள்விப்பட்டால் அந்த படத்தை அவார்டுக்கு அனுப்ப இப்படி நிறைய மிஸ் ஆனது உண்டு. இன்னும் என்ன தோழ அதே மாதிரி தான் ஆச்சு. அது கன்ஃபார்மாக அதுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு வரும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இதே மாதிரி தான் அவார்டு வந்ததுக்கப்புறம் போய் ப்ரொடக்ஷனில் கேட்கும்போது இல்லை 7ஆம் அறிவு படத்தை வந்து நேஷ்னல் அவார்டுக்கு அப்ளை பண்ணலன்ட்டான். அப்படி எனக்கு ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து 2 முறை நல்ல, அதாவது அதுக்கான தகுதியான ஒரு விஷயம் வந்து நமக்கு கையை விட்டு போகுது மாதிரி, அந்த மாதிரி ஆன ஒரு ரொம்ப அழகியலான ஒரு பாட்டு. அதுவும் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எழுதி கொடுத்தேன். கவிதையாக தான் ரகுமான் சார் சொன்னார், ஏதாவது நல்ல ஒரு கவிதையை கொடுங்க. அப்போ யாரும் இல்லா தனியரங்கில் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே நீ அப்படின்னு எழுதி கொடுத்தேன். பார்த்தோன்னே பேப்பர் எடுத்துகிட்டு உள்ளே போய் வெளியில் வந்து டியூனோட வந்தார், பாடி எடுத்துகிட்டு வந்தார். பாடி செல்ஃபோனில் அப்படியே பாடி, ஓகே இதான் டியூன், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. இப்படி உருவானது தான் இந்த யாரும் இல்லா தனியரங்கில். அந்த கருப்பா கூடவா பாட்டு வந்து அது வந்து வரிகளாகவே அது வந்து வெற்றி பெற்றுருச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நான் முதல்ல கேட்குறப்பவே ரொம்ப நாள் கழித்து ஒரு பாட்டோடைய வரி ரொம்ப தெளிவாக கேட்குது. அந்த பாட்டோடைய வரியோடைய ஆழம் வந்து ரொம்ப அழகாக சவுண்டிங்காக கொடுக்கப்பட்டுச்சு. தேட்டர்லேயும் அதை டெலிவர் பண்ண விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, விஷுவல் நரேஷனும். அண்டு சேவல் கோடி பறகுதடா இட் வில் பி இன்னொரு 100 years ஆனாலும் இட் வில் ஸ்டாண்ட் ஆஸ் அ இது தாண்டா சாங் அப்படின்னு சொல்லி ஸ்காசஸ்க்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து முருகருக்கு இது தாண்டா சாங்குன்னு ஒரு டெம்ப்ளேட்டில் அந்த பாட்டு எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த 2 பாட்டோடைய ஆமாம், உண்மையிலேயே இது வந்து ரொம்ப அருமையான ஒரு சேர்க்கை தான். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள் வந்து முருகர், அது தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு போற்றுதல் எப்போதுமே உண்டு. அப்படி இருக்கும்போது அதற்கான பாட்டு எழுதுகிற ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு அந்த பில்லால விஷ்ணுவர்தன். முருகருக்கான பாட்டுன்னு உடனே ஒரு பெரிய துள்ளல் இருந்துச்சு. எங்கப்பா நம்ம தலைவருக்கான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு
அதை உட்காந்து அப்படியே இதுவும் அதே மாதிரி தான், எதுவும் ரொம்ப யோசித்து படித்து அதோடைய தொகுப்புகளை சேர்க்கணும்லாம் கொண்டு வரல. அப்படியே யுவன் ஒரு டியூன் கொடுத்தாரு, அதுலேருந்து அப்படியே எழுதின அது யுவன் விஷ்ணு என்ன கேட்ட அப்படின்னா, முருகருடைய ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு துள்ளல் வந்து இந்த பாட்டில் இருக்கணும். ஏன்னா அதை அவங்க அந்த பத்துமலையில் எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒரு பெரிய எனர்ஜி தேவைப்படும். அது ஏதோ நிறைய படிகள் இருக்குது எண்ணிக்கை. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு போகிறவன் வந்து அப்படி போய் அங்கே நிற்கணும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கணும், அந்த வரிகள் அதில் வேணும் அப்படின்னாரு. ஸோ அப்படி யோசித்து அதுக்காக வார்த்தை ஒரு ஒரு வடிவம் தான் அந்த சேவற்கொடி பறக்குது இடம். எப்போவுமே ஒரு ஒரு நம்ம தமிழ் உணர்வு இருக்கும் அதில். அப்புறம் நம்முடைய மொழி எப்படியெல்லாம் பிற ஆளுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டதுங்கிற ஒரு சின்ன விமர்சனம் இருக்கும் அந்த பாட்டில். அது ஒரு பகுத்தறிவு பார்வையான பாட்டாக நான் பார்த்தேன். வெறும் பக்தி, வெறும் போற்றுதல், கடவுள் மேலே அர்ச்சனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு 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 பரிசுத்தமான பக்தியோட பகுத்தறிவும் கலந்து பேசும்போது ஒரு இறைவனை நம்ம எப்படி பார்ப்போம். அப்போ இறைவனை வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப ஆகாயத்தின் விண்வெளி மார்க்கத்தில் இல்லை, எல்லோ பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடமாடின ஒரு சக்தியாக இல்லை, இப்போது என் கூடவே இருக்கிற என்னுடைய ஒரு இறைவனா, எனக்காக எப்போது வேண்டுமானாலும் நான் கேட்ட வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொன்னாலே கலங்குன்றான். நீ ஒன்றுமே செய்வானா, உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, வரப்போகிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீ கந்தன்ற பேரை சொன்னாலே அந்த கஷ்டம் கலங்கிரும். நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமனுடைய எழுத்தையே என் ஐயன் காலடி வந்து அதை மாற்றும். அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ உணர்ந்து அதை எழுதியிருப்பாங்க. அந்த உணர்வில் எழுதினது தான் அந்த சேவற்கொடி பறக்குது. அதே மாதிரி அப்புறம் பார்த்தேனே வேறு மாதிரி, அது வேற ஒரு அத்வைதமான ஒரு. அப்புறம் பாலாஜி இந்த படத்தில் கருப்பு படத்தை கூப்பிட்டுருந்தார். பொது பாலாஜி படத்தில் நான் எல்லா பாடலும் எழுதுவேன், இந்த வாட்டி குறிப்பிட்ட ஒரு 2 பாட்டு எழுதலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே, ஏன்னா சாய் அபயங்கர் வந்து அவர் ஒரு ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் சொல்கிறாரு. ஸோ அவர் அதை எழுதிட்டோம். ப்ளஸ் எனக்கு இந்த பாட்டு தான் படத்துடைய உச்சகட்டமான பாட்டு. ஸோ இது கம்ப்ளீட் லிரிக் வேல்யூ இந்த பாட்டுக்கு தான் வேணும் எனக்கு அப்படின்ட்டு தான் அப்புறம் உட்காந்தோம். அது ஒரு பெரிய ஒரு நல்ல மறக்க முடியாது என்னுடைய பாடல்களை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நல்ல வெற்றி பாடலாம் இருக்கும். இது நல்ல பாட்டு வெற்றி பாட்டுங்கிறத கடந்து இது ஒரு காலத்தால் பதிவு செய்யப்படுற ஒரு பாட்டு. இன்றைக்கி திரையரங்கத்தில் வந்து அந்த சாமியுடைய அருள் வந்து எல்லாரும் ஆடுறாங்க, அதோடு இது முடிஞ்சு போகிற பாட்டு கிடையாது. இந்த தேட்டர் செலிப்ரேஷனோட முடிகிற பாட்டு இல்லை. கருப்பருக்கு எங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்களோ, கருப்பர் சாமிக்கு எங்கெல்லாம் கோயில்களில் விழா நடத்தப்படுமோ, எங்கெல்லாம் பக்தர்கள் கூட போகிறாங்களோ, அங்கே எல்லா இடத்துலையும் காலகாலத்துக்கும் இனிமே இந்த பாடல் கண்டிப்பாக கருப்பருக்கு போடப்படுற மாலைகளோடு இது ஒரு பாமாலையாக அங்கே கண்டிப்பாக இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு காலத்தின் படிகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பாட்டாக மாறிடுச்சு. ஆனால் இதை எழுத ஆரம்பிக்கும் போது இதை நான் உணர்ந்தேன், நிச்சயமாக இதை நம்ம ஒரு சாதாரண ஒரு சினிமா பாட்டை எழுதலை, கண்டிப்பாக கருப்பருக்கான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு படையல் தான். ஒரு வார்த்தைகளால் அவரை வந்து அவரை போற்றுதலும் சரி, இதே தான் அந்த சேவற்கொடியில் நான் என்ன மனசில் எடுத்துக்கிட்டனோ அதே தான். அந்த கருப்பர் சாமி மேலே மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, நான் வைத்திருந்த நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தொகுத்து ஒரு வீரியம் மிகுந்த ஒரு உரையாக அந்த பாட்டு நிகழ்த்தணும். ஏன்னா அது நல்ல சாய் வந்து எப்படின்னா சந்தங்களே வந்து ஒரு 4-5 சந்தமாக பிரிச்சிருந்தார், ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ முதல்ல ஒரு வேகத்தில் இருக்கும், அப்புறம் ஒரு வேகத்தில் இருக்கும், அப்புறம் இறுதி கிளைமேக்ஸ் போக போக இன்னும் துரிதமாகும். அதை முடித்து கருப்பருடைய வர்ணனையாக வந்து பட்டம்பரி வட்ட நெத்தியில் சூட சந்தன காப்பு சக்தியும் சேர தொங்கும் சடமுடி ரத்தத்தில் ஆட ஆளால கருப்பனே அப்படின்னு சொல்லி அவரை வர்ணிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளைமேக்ஸுக்கு போகும். அங்கே தான் இங்கே இப்போ எல்லாருமே பயங்கர வைபாய் அந்த நிகழ்வு எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ உயிர் வேட்டை நடத்திடவே, அப்போ உயிர் வேட்டை நடத்திடவேங்கும் போது நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, அங்கே வந்து பாலாஜி சொன்னார், அங்கே தான் ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து கருப்பு சாமி வந்து தண்டிக்க போகிறாரு. ஸோ அங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு கேட்கும்போதே ஒரு வெறியேற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ நான் எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் என்னென்னா முத்தை திருப்பதி திருநகை தான். ஏன்னா அதுதான் வந்து முத்தை திருப்பதி திருநகை பாட்டு தான் முருகர் வந்து சூரசம்ஹாரத்துக்கே எழுதப்பட்ட, முருகரை வர்ணித்து எழுதின பாட்டு. அப்போ முருகர் எந்த உக்கரத்தில் இருந்தார் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நான் அப்படியே மனசில் சொல்லி பார்த்துட்டே வரேன். முத்தை திருப்பதி திருநகை அத்திக்கரை சக்தி சரண வித்துக்குரு எனபோது அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது ஒரு வரி வருது, வெட்டுப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளேன். வெட்டுப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவள பெருமாளேன்னு சொல்லி அப்படி வர்ணித்து நிறுத்துறாரு. வெட்டி பலி இட்டுட்டு குத்தி
இந்த வேலோடு வந்து நிற்கிற என்னோட இறைவனே அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. அப்போ அந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. வெட்டி பலி இட்டு அது அப்படியே வரும். உயிர் வேட்ட நடத்திடவே வெட்டு பலி இட்டு பறை கோட்டை களமிறங்கி சாமி வருது. ஸோ அந்த வரி அங்கே ஃபிட் ஆனதால தான் இந்த மற்ற வரிகள்லாம் அதில் கோர்த்து வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த இடத்துல நிகழ்ந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அதுவே வந்து அவர் அருள் வந்து எழுதின பாட்டு தான். இது வந்து ஒரு ஒரு மனித ரூபத்தில் ஒரு ஒரு தமிழ் தெரிஞ்சவனால் எழுதப்பட்ட பாடல்லாம் கிடையாது. இது ஒரு முழுக்க முழுக்க கருப்புசாமியினுடைய ஒரு அருள் வாய்க்கப்பெற்று அவருடைய அனுமதியோடு எழுதப்பட்ட பாட்டு தான் இந்த கருப்பா கூட பாட்டு. எனக்கு வந்து இப்போது ரீசெண்டாக நான் வந்து எஸ்பிபி சாரோட கலெக்ஷன்ஸ் நிறைய இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இசை நிகழ்ச்சி, லைவ் எப்பயுமே பாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி, அதில் வந்து அத்திந்தோம் பாட்டை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அந்த பாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதான். ஸோ வித்யாசாகர் சாரோடைய கம்போசிங்கில் அந்த பாட்டே வந்து என்னென்னா இசையை பற்றி சொல்கிறது, பாட்டு வந்து உங்களுக்குள்ளே வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் பேசிட்டு, இந்த பாட்டுக்குள்ளே வந்து 3 சரணம் இருந்துச்சு, ஆனால் 2 சரணம் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் எனக்கு 3வது சரணம் ரொம்ப பிடிக்கும், அது வந்து பா விஜய் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார், அந்த பாட்டில் இருக்கிற ஒரு லைன் வந்து உங்களுக்கு டேகாகவே நான் வைப்பேன், பாட்டாலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன். இட் இஸ் த என்ன சொல்கிறது, அது நீங்கள் உங்களுக்கே எனக்கு வந்து அது சொல்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஐ வில் ஆட் ஆன் வித் வித்யாசாகர் சார். ஆமாம், அது முதல் முறையாக வந்து சந்திரமுகியில் ரஜினி சாருக்கு எழுதுகிற ஒரு பாட்டு. அதுக்கு முன்னால் அப்போல்லாம் வந்து வளர்ந்து நான் ஒரு மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாருக்கு எழுதணுங்கிற ஒரு பெரிய விருப்பம் இருக்குங்களா. அதுக்கு முன்னால் வந்து வைரமுத்து சார் இல்லைன்னா வந்து வாலி சார் தான் எழுதுவார். ஸோ அப்படி இருக்கும்போது சந்திரமுகி வித்யாசாகர் சார் வந்த உடனே எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து ரஜினி சாருக்கு பாட்டு எழுதிடுவோம் அப்படின்னு. அப்போ முதல் பாட்டு வாலி சார் தான் எழுதுறாரு, தேவுடா தேவுடா. அது முடித்தோடனே வித்யாசாகர் சார் அடுத்து ஒரு டியூன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கொடுக்குறாரு. ஸோ அத்திந்தோம் முழுக்க ஒரு பாட்டை பற்றி ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரஜினி சாருங்கும்போது இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி ஏகப்பட்ட, அது 3 சரணம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நான் எழுதியிருக்கிறது எப்படி ஒரு 15 சரணத்துக்கு மேலே இருக்கும். இப்போ ஒரு 10 பல்லவி 15 சரணம் இருக்கும். அதுலேருந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக அவங்க 2 பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் தேர்வு பண்ணி டைரக்டர் வாசு சார் எல்லோரும் உட்காந்து அதை வந்து ஒரு செதுக்கி அப்புறம் ஃபைனலாக அது ஒரு 3 சரணமாக்கி சரி எதை வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது தான் சரி ஓகே 3ஐயுமே பாடிடலாம், அதில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் பண்ணோம். ஸோ எஸ்பிபி சாரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாட்டு பயணத்தில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கலைஞர். ஏன்னா எனக்கு முதல் ஹிட்டு அப்படின்னா நீ வருவாய் என பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன் தான். ஸோ அது அவர் தான் பாடினார். ஸோ அப்போ வந்து கோதண்டபாணி ஸ்டுடியோன்னு சொல்லி ஒரு ஸ்டுடியோ இருந்தது வடபழனியில், அங்கே தான் அவர் பாடுறாரு. அப்படி வந்து லிரிக்ஸை பார்த்த உடனே சொன்னார், வரிகள் நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு ஒரு பாராட்டிட்டு. ஏன்னா அப்போ ரொம்ப நான் ஃபஸ்ட் புது லிரிசிஸ்ட் அப்போ சொல்லிவிட்டு பாட ஆரம்பித்தார். அந்த குரல் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டினுடைய அழகே வேறு மாதிரி ஒரு கவிதையாக மாறிச்சு அந்த பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் சுவாசமே அப்படி நிறைய அவர் கூட ஒர்க் பண்ண பாட்டு. என்னென்னா மொத்தம் 1 2 இப்போ அவர் அடிக்கடி வந்து மற்ற மேடைகளில் சொன்ன விஷயம், அன்பே சிவம் படத்தில் ஒரு பாடல் இருக்கு, மௌனமே பார்வையை, பயங்கரமான மெலடி. ஆமாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் படத்தில் வராது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் எஸ்பிபி சொல்லியிருப்பார், அதுதான் மௌனமே பார்வையை, அதை நான் எழுதியிருப்பேன். ஸோ அந்த பாட்டு படத்தில் வரல, ஆனால் எஸ்பிபி சாரால் அந்த பாட்டு பிரபலம் அடைஞ்சுது. அவர் நிறைய ஸ்டேஜஸில் அதை வந்து பாடினார். அதே மாதிரி தான் இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து அவர் வந்து சந்திரமுகியில் நான் பாடினேன் ஆனால் வெளிவராத ஒரு சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரணத்தை சொல்லியிருப்பார். துள்ளி துள்ளி ஓடி வரும் வெள்ளிப்புணல் வெள்ளமெல்லாம் இசைதானே, இந்த சொல்லி சொல்லி தாராமலே சொட்டும் மழை சொல்லும் சந்தம் இசைதானே. அதில் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகம் என்பது பூட்டு, அதை திறக்கும் சாவி பாட்டு, இறைவன் எங்கே காட்டு, அதை தெரிய வைப்பது பாட்டு, அட ஒன்ன சுத்தி என்ன சுத்தி எல்லாம் சங்கீதம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 4-6 வரி. இது வந்து படத்தில் வரல, இருந்தாலும் அவர் வந்து அந்த மேடையில் இருந்ததை சொல்லும்போது அது ஓரளவு அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நான் அன்றைக்கி ரஹ்மான் சார்கிட்ட கூட அதை சொன்னேன். காவிய தலைவனில் ஒரு பாட்டு பண்ணோம், 1000 நிலவாயின்னு சொல்லி ஒரு பாட்டு. ஏன்னா அவருடைய எஸ்பிபி சாருடைய எனக்கு
சரியாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். அவருடைய முதல் பாட்டு ஆயிரம் நிலவே ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். இது எம்ஜிஆர் சார் பாடியிருப்பாங்க. எம்எஸ்வி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அது முதல் பாடலா இல்லை அவருக்கு ஹிட்டான முதல் பாடலாம் எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி வந்து ஒரு அதே வரியில் இந்த பாட்டு வந்திருக்குன்னு சொல்லி எஸ்பிபி சார் பாட வந்தார். அப்போ வந்து அவர் பாடணுன்னா அந்த எல்லாருமே டைரக்டரு நானும் எல்லாருமே கண்ணில் ஒரு மாதிரி ஈரம் கலந்த கண்களோட அந்த பாடலை அவ்வளவு அழகான பாட்டு அது இன்னும் வெளிவரல. நான் ஒரு போன முறை ரகுமான் சார் சந்திக்கும் போது, சார் எஸ்பிபி சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இந்த ரிலீஸே ஆகாத யாருமே கேட்காத எஸ்பிபி சாருடைய குரலை நம்ம எப்படியாவது கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அந்த பாட்டு மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த அவருடைய ரசிகர்கள் மொத்தம் இசை ரசிகர்களுக்கே ஒரு பெரிய ஒரு மெகா பரிசாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரகுமான் சார் பண்ணணும். அவ்வளோ அழகான பாட்டுங்க. எனக்கு ரொம்ப அந்த படத்தில் வெளிவரல, அதாவது படத்தில் இடம்பெற முடியல. அது ஏதோ சுச்சுவேஷன் அந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவரால் வைக்க முடியல. ஏன்னா அதில் ஏற்கனவே 7 பாட்டு. அது எனக்கே ஒரு வாட்டி கேட்கணும், என்கிட்ட இல்லை அப்போல்லாம் வந்து அதை நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு. இங்கேருந்து ஒரு பெட்டிஷன், ஒரு ரெக்வஸ்ட், ரஹ்மான் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த பாட்டை வந்து வெளியிடுங்க. இது வந்து இசை ரசிகர்கள் சார்பாக ஒரு கோரிக்கை. ஆமாம். எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப் மோட்டிவேஷன் வர்றப்ப கண்ணதாசன், வாலி, வைரமுத்து அண்ட் உங்களுடைய லிரிக்ஸில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ ஒவ்வொரு பூக்களுமே, இன்னும் என்ன தோழா, எனக்கு இன்ஃபேக்ட் லேலக்கு லேலக்கு தோழா அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு போராடலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இல்லை அது வந்து எம்எஸ் தோனி படம். ஸோ அவருடைய லைஃப் பயோகிராஃபியை வச்சு ஒரு அழகான ஒரு படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நான் பாம்பே போய் தான் அந்த பாட்டை எழுதினேன். இப்போ அர்மான் மாலிக் தான் அதுக்கு மியூசிக்கு. அவங்க அந்த சகோதரர்கள் தான் அதை மியூசிக் பண்ணுறாங்க. இவர் தான் பாடுறார், அர்மான் தான் பாடுறார். ஸோ நான் விஷுவல் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே அதில் ஹிந்திக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதை வந்து அப்படியே நம்ம தமிழுக்கு பொதுவாக இந்த டப்பிங் சாங் எழுதும்போது இல்லை, அந்த அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து காப்பாற்றுறத போய் மொழியோட அழகு மிஸ் ஆகிடும். கரெக்ட். அது எப்போயுமே நடந்துடும். அவங்க வந்து அந்த கண்டென்ட் மேலே குறியாக இருப்பாங்க. இல்லை எங்களுக்கு ஹிந்தியில் சொன்ன கண்டென்ட் அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து நம்புவாங்க. அந்த கண்டென்ட் அப்படியே எழுதுனா அது பார்த்தீங்கன்னா டப்பிங் பாட்டு மாதிரியே இருக்கும். ஆனால் இது அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஹிந்தி டைரக்டர்ஸ்க்கோ மியூசிக் டைரக்டருக்கோ அந்த இப்படி ஆகுது, இந்த கலர் மாறுது இந்த பாட்டுன்னு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம வந்து நேரம். அப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன், சார் இந்த படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே வந்து தமிழ் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்கோ அப்படி எழுதுனா தான் இது தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். நான் வந்து வெறும் இப்போ பணத்துக்காகவோ ஒரு வாய்ப்புக்காகவோ இதை எழுதிட்டு போனோம்னா ஏன்னா இது அவ்வளோ நல்ல கண்டென்ட் இருக்குது இந்த கதையில். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான சாதனையாளரோட கதையை சொல்கிறீங்க, கண்டிப்பாக இது பெரிய வியூவர்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீடமாக விட்டுருங்க அப்படின்னு அப்புறம் அவர் புரிஞ்சுட்டு விட்டாங்க. அப்புறம் நான் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே என்னோட வெர்ஷன்ஸ் தான். ஸோ அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பேன். ஆனால் நான் என்ன நினச்சேனோ அதுதான். ஸோ எப்போவுமே என் மனசில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன், ஒரு போராடுற பாட்டுனாலே அதை நான் எனக்கு எழுதிக்கிற மாதிரியே தான். நான் இது வந்து ஒரு செல்ஃப் அட்வைஸ். ஒரு கண்ணாடி முன்னால்னு பேசினா நீ என்னென்ன அந்த ஒவ்வொரு வயதுலேயும் நம்ம வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு மாதிரி பார்த்துட்டே வரோம்ல. வந்த புதுசில் வந்து வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மிடில் அந்த ஒரு வளர்ச்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போது அது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம வேறு வடிவத்தில் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அன்னைக்கு இருந்தப்போ நம்ம அந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம். சாலையில் என் கால்கள், பயணத்தில் என் கண்கள், சின்ன சின்ன தடம் வச்சு வா இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாம், முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாகலாம் தடைகளின் கல்லையே அப்படின்னு ஒரு நல்ல கண்டென்ட்டெல்லாம் அதில் வந்தது. ஸோ எனக்கு வந்து அதில் அந்த பாட்டை கேட்டு இப்போ சமீபத்தில் கூட ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் அந்த பாட்டை என்னோடய காரில் வந்து நான் காலையில் 5:30 நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சாங் இந்த பாட்டை தான் சார் போடுவேன். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அந்த காலை நேரத்தில் அந்த பாட்டை கேட்டுட்டு போகும்போது அந்த அந்த நாளே ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் கூட யோசிப்பேன், சில நாள் வந்து நமக்கு ஒரு நாளே சரியான ஒரு ஒரு பொழுதாக இல்லாத மாதிரி நம்ம கூட சில நேரம் ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்மளும் இனிமேல் 5:30 மணிக்கு காலையில் அந்த பாட்டை கேட்கணும். நல்ல ஒரு ஏன்னா அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவர் அதை ரொம்ப சிலாகிச்சு சொன்னார். அதாவது அந்த பாட்டை அவர் எவ்வளோ நேசிச்சார்னா, எனக்கு வந்து ரூமியோட ஒரு பெரிய மிர்தாத்தின் புத்தகம், அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு
இந்த மிர்தாத்தின் புத்தகத்தில் என்ன தரம் இருக்கோ சார் அது இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் இதை படிங்க. ஸோ இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் பாடல் எழுதும்போது உங்களுக்கு அந்த தாட்ஸ் வரும்னு சொல்லி அந்த மிர்தாத்து கூட எப்போ என் டேபிளில் எப்போவுமே நான் சில புத்தகங்கள் முக்கியமாக வச்சுருப்பேன். திருக்குறள், பாரதியாருடைய, வாலி சாரோட அவதார புருஷன், அப்படி மிர்தாத்தின் புத்தகம் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ரூமி எழுதின ஒரு கசல் கவிதைகள், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து அது நீங்கள் தெரிஞ்சு எழுதினீங்கன்னா தெரியாமல் எழுதிங்களான்னு தெரில. முன்னேறினால் முட்களாய் கீறுது, மூச்சென்பதே முயற்சியாய் போனது. ஸோ அது வந்து ரீசெண்டாக இப்போ தோனி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து ஒரு பையன் போட்டிருந்தான். பிலீவ் இந்த ப்ராசஸ்க்கு வந்து தமிழில் வந்து நீங்கள் சொல்லணுன்னா இதுதான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து போஸ்ட் போட்டிருந்தான். உண்மைதான், உண்மையிலேயே அந்த முயற்சி. இன்னைக்கு காலைல கூட ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதில் கூட என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் வந்து தோக்குறான் அப்படின்னா முயற்சி பண்ணனால தோக்கவே முடியாதுங்கிறாரு. அவன் வந்து ஒரு முறை தோப்பான், 2 முறை தோப்பான், 30 முறை வாழ்க்கை முழுகும் ஒருத்தன் தோத்துட்டே இருந்தாலும் ஒரு நாள் அவனுடைய இலக்கு அவன் செஞ்ச முயற்சி தோக்க விடாது. அவன் வாழ்வை முடிகிறதுக்குள்ள அவன் எதற்காக முயற்சி பண்ணனானோ அதை அவன் அடையாமல் மட்டும் அவன் போக மாட்டான். ஆனால் அந்த ஒரு 10வது தோல்வி 15வது தோல்வின்னு சொல்லி அவன் சளைச்சிட மட்டும் கூடாது. அவன் அந்த முற்றுப்புள்ளி மட்டும் அவனை போயிடக்கூடாது. நம்ம ரொம்ப தோத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை வேணாம் நீங்கள் வேறு துறைக்கு போயிருங்க, ஏன்னா ஒரே எவ்வளோ அடி வாங்குவீங்க, ஒரு 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 4 வாட்டி ஓகே, 3 தடவை இதுவே தெரியுதில்ல உங்களுக்கு இது சரியாக வராதுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய எண்ணம் வந்து இல்லை என்னால் இன்னொரு தடவை அட்டன் பண்ண முடியும், மறுபடியும் எந்திரிச்சு வரான். அப்போ தான் வலம்புரிஜானுடைய கவிதை எனக்கு ஞாபகம் வரும் எப்போவுமே. நான் எனக்கு நானே சொல்லிக்கிற கவிதை தான். 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று. நீ எத்தனை தடவை எந்திரிச்சிருக்கடா, நீ 10வது தடவை விழுந்திருக்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் 9 டைம்ஸ் நீ எந்திரிச்சிருக்க. மறுபடியும் நாள் எந்திரிக்க முடியும். ஸோ அந்த மறுபடியும் ஒருத்தன் முயற்சி செய்ய அவன் ஒரு நாள் அவன் அந்த டார்கெட் அவன் அடைஞ்சே தீருவான். அதில் எனக்கு ஆணித்தரமான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஸோ அப்படி தான் நான் அந்த முயற்சிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்குறேன். as வாலி சார் said, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அப்படியே லவ்வுக்கு போகலாம். ஸோ வென் கம்மிங் டு லவ், நீங்கள் எப்படி வந்து எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரில, பாய்ஸ் படத்தில் டேட்டிங் சாங் இப்போ இருக்கிற பசங்களும் அந்த சாங் கேட்டால் தே கேன் ரிலேட். ஸோ அதுக்குள்ளே வந்து 2 திருக்குறள், முகநக நட்பாகும் நெஞ்சத்தாக, அப்புறம் வந்து கற்க கசடர அந்த வரிகளும் வச்சுங்க. ஒரு கான்ட்ராஸ்டாக யோசிக்கிறது தான். ஏதாவது இது மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சாங்கு, அதுக்குள்ளே நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும், கருத்தாக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது ஃபன் சாங், டேட்டிங்கை பற்றி வர ஒரு பாட்டு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தமிழுக்கு வந்த முதல் பாட்டு. அதெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு பாட்டாவோ, அந்த பொண்ணு எப்படி இருக்கணும், பால் போலை 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ என் பையன் படிக்கிற பசங்களாம் வந்து, அங்கிள் அந்த பாட்டு எப்படி அங்கிள் எழுதுனீங்க அப்படின்னு, எப்படி அங்கிள் உங்களுக்கு அந்த தாட் வந்தது அப்படின்னு போது, ஓ இவனுங்கெல்லாம் இப்போ அந்த மூடில் இருக்கிறானுங்க அப்படின்னு. எலுமிச்சம் நிறத்தில் அந்த ரொம்ப அழகாக வரும் அந்த வரியெல்லாம், ஒரு பார்பி டால் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போல்லாம் வந்து ஏன்னா ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணுறோம், சங்கர் சாரோட காம்பினேஷன் அப்படிங்கும்போது ஏதாவது புதுசாக பிடிக்கணுங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சொற்களோட விளையாடிட்டு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து அதை பிரேக் பண்ணலாம், சும்மா ஃபன் வேர்டாக ஃபில்லப் பண்ணலாமல். ஆனால் அந்த வேர்டு வந்து டியூனுக்கு ரொம்ப அழகாக ஃபிட் ஆகணும். அப்போ யோசிக்கும் போது தான் எனக்கு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு. ஸோ டக்குன்னு அந்த திருக்குறளில் போன சங்கர் சார், இதுக்குள்ளே திருக்குறளா சார் அவர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். ஸோ அதெல்லாம் அவருக்கு என் மேலே வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு, இப்போ பாரா மாதிரியான ஒரு பெரிய பாட்டெல்லாம் அவர்கிட்ட பண்ணுறதுக்கான. பாரா வந்து பயங்கரம். நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், எழுதி சொல்கிறேன், நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 10 பேர் 11 பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பாட்டு வந்து 10 எரியுதுன்னு வாங்கல்ல, எனக்கு அந்த பாரா பாட்டு வந்து 10 எரியிற பாட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கோவமே வந்து இந்தியன் 2ல் அந்த பாட்டை எங்கேயாவது வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வச்சுட்டாங்க அந்த பாட்டு. அந்த எண்டில் ஒரு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அதில் பெரிய அதாவது நான் பெருசாக ஒரு படைப்பு வந்து போய் மக்கள்கிட்ட சேருதுங்கிறது நம்ம கையில் கிடையாது. அது எப்போவுமே ஒரு படைப்பாளனாக பார்க்கும்போது நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். அந்த எந்த அளவுக்கு அது போய் சேருதுங்கிறது அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுடைய டேஸ்ட் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை போய் ரீச் பண்ணுறதுக்கு மீடியா நமக்கு உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ மீடியாவும் நமக்கு உதவுனா தான் அந்த பாட்டு போய் சேருது. அதில் நடிக்கிற நடிகர்கள் அதை எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாட்டு. இப்போ ஆர்கானிக்காக ஒரு பாட்டு வருது அப்படியே ஹிட் ஆகுது அப்படிங்கிறதுலாம் இப்போ கிடையாது.
அந்த பாட்டை எவ்வளோ தூரம் புஷ் பண்ணுமோ அப்படி எல்லா கார்னர்லேருந்தும் பண்ணுறாங்க. அதுக்கு தகுதியாக அந்த பாட்டு இருந்ததுன்னா அது மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அப்படி வந்து சில பாட்டு வந்து நமக்கு காணாமல் போயிடும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்தப்போ வந்து அவ்வளவு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஆக்கிரமிப்பு அந்த பாட்டை ஏற்படுத்துச்சு. இது எப்படி இப்படி ஒரு வீரமான ஒரு முழக்கமாக இந்த பாட்டு இருக்குது அப்படி சொல்லி குறிப்பாக ஒரு லிரிக்ஸுக்கு வரிகளுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து அதை சிலாக வச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டு இன்னும் போய் சேர்ந்துருக்கணுமோ, இன்னும் அது வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது அந்த படத்தில் சரியான அந்த காட்சி அமைப்பில் வந்து அதை நம்ம பார்க்கல. ஆனால் அவர் எடுத்துட்டாரு. அவர் எடுத்தது வந்திருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படி ஒரு 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 வீரமான ஒரு வெற்றி முழக்கமாக அந்த பாட்டு காட்சி அமைப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடல் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய ஸ்ருதி இறங்கிருச்சு. அது மட்டும்தான் எனக்கு என்னோட பாட்டில் இன்னும் அந்த பாட்டு போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு 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 தோன்ற ஒரு கமாவை போடுற ஒரு விஷயம்னா அந்த பாரா தான். ஏன்னா என் தாய் மண்மேல் ஆணை இது தமிழ் மானத்தின் சேனை அட வெள்ளை ரத்தம் தொட்டு என் வாளில் ஏற்று சாணையும் போது அது சங்கர் சார்லாம் வந்து சார் என்ன சார் வரி இது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் வந்து ரொம்ப ரசித்தார். ஸோ வரும், ஆனால் அது அப்படியே முடங்கிறது. ஏதோ ஒரு பெட்ரோல் அந்த பாட்டு மேலே விழுங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு சம்பவம் நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோ வேணால் பதிவு பண்ணுங்கள். அந்த சம்பவத்தில் அடிக்கிற அந்த நெருப்பு இந்த பெட்ரோலை பற்ற வச்சிடும். ஏன்னா அது பெட்ரோல் கிடங்க தான் இருக்குது, அது மேலே நெருப்புன்னு விடலை. என்ன இது 5 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் அந்த பாட்டை திருப்பி பற்ற விடும். அப்போ இந்த வரியெல்லாம் வந்து எல்லா மத்தியிலையும் ஓ என்னடா அப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, அப்போ அந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்சி வந்து ஓ இதெல்லாம் இப்படிலாம் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எடுத்து பாடுவாங்க நான் நினைக்கிறேன். ஒரு பிலீஃப் தான். நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒரு தாட் ஒன்று, மரம் முளைக்க வேண்டும் என்று எந்த பறவையும் விதைகளை தூவுவதில்லை. பறவையோட நோக்கம் வந்து பூமியில் மரம் வளர்க்குறது கிடையாது, அது பழத்தை சாப்பிட்றது தான். போகிற போக்கில் தான் விதையை தூவுது. ஸோ மரம் வளர்ப்பது என்பது பறவைகளுடைய வேலை இல்லை, ஆனால் மண் அதை செய்கிறது. ஸோ நம்ம தூவிட்டோம், ஸோ அது ஒரு நாள் மக்கள் அதை செய்வாங்க, அது மரமாக வளரும். நீங்கள் சில பாடல்களெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஒரு டீச்சராக மாறிடுறீங்க. அப்படி வந்து சயின்ஸ் டீச்சராக எனக்கு வந்து ஒரு 2 பாட்டு கேட்கணும்னு ஆசை. ஒன்று வந்து வானத்தை போல வர நதியே அடி நைல் நதி, அதில் வந்து ஒரு லைன் இருக்கும், பாபிலோனின் தொங்கும் தோட்டம் உன்னை பார்த்தால் அதிசயமே. ஸோ இது வந்து நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்குறப்ப பாபிலோன் தொங்கும் தோட்டம் ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன்னு சொல்லி உண்மையாலுமே இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு லவ் பாட்டுக்குள்ளே எப்படி இதுவாக வச்சுங்க? ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம பார்வை ஒரு மாதிரி மாறும். அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கும்போது இல்லை இது வந்து ஒரு படைப்பின் முழுமை இல்லை, நம்ம இன்னும் அடுத்த ஃப்ளோக்கு போகணும். இன்னும் பாட்டுங்கிறது வந்து நேரடியாக அதை ஒருத்தருடைய ஆச்சரியக்குறியை ஏற்படுத்துறது மட்டுமே ஒரு பாட்டு கிடையாது. அதை தாண்டி இப்போ வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், அந்த பின்பு எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. இந்த எளிமை தான் வந்து வலிமை. ஸோ இந்த எளிமையை நோக்கி நம்ம வந்து நம்முடைய பயணத்தை நகர்த்தணும். அப்படிங்கும்போது தான் உண்மையிலேயே இலக்கியத்தில் ரொம்ப கடினமாக எழுதிடலாம், புரியாமல் ரொம்ப அழகாக எழுதிடலாம், யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அளவு ஒரு பாடலை எழுதிட முடியும். ஆனால் சொன்ன உடனே அப்படி புரியிற வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நிகழ்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அது அப்துல் ரஹ்மான்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். பள்ளி குழந்தைகள்லாம் புத்தகம் தூக்கிட்டு போகிறாங்க, அவர் பார்த்து சொல்கிறார், புத்தகங்களை எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். ஆஹா, அப்படியே நம்மளை கிழிச்சு போட்டுருவார். என்ன எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த அப்படி சாதாரண போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது இல்லை, அதுதான் அதை வந்து திரைப்பாட்டுக்குள்ளே நிகழ்த்தணும் அப்படிங்கிற அடுத்த கட்ட பயணம் ஆரம்பமாச்சு. டாக்டர் படிக்கிற பையன் வந்து ஒரு இருப்பான், அதாவது 100 கிராம் எடை கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும், ஏன் வந்து அந்த 100 டன் அந்த இது எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த பையன்கிட்ட? இல்லை அதுதான் நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ஆண் இதயத்தோட எடை வந்து மெடிக்கலாக 250 கிராம், ஒரு பெண் இதயத்தினோட எடை 300 கிராமு. ஸோ நீங்கள் எப்படி ஆண் பாடுறதா நினச்சாலும் 150 கிராம் குறையுது சார், என்ன எப்படின்னா. அப்போ நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த பையனை கூப்பிட்டேப்போ படம் ரிலீஸ் ஆகி 150 கிராம் ஓடிடுச்சு, நான் நினச்சாலும் 150 கிராம் ஏற்ற முடியாது, ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த படத்தை இதயத்துக்கு எடை கொஞ்சம் ஏற்றி போடுறேன். ஒரு 400. ஆமாம், இதை நீ பெரிய கான்ட்ரவர்சி பண்ணாத,
அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன். அது அந்த அந்த சமயத்துலலாம் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு பாட்டுக்குள்ளே ஒரு புதுமை நிகழ்த்தணுங்கிற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ நீங்கள் இப்போ யாரோ கவனிச்சிருப்பாங்களான்னு கூட சார்லி சாப்ளின் ஒரு படம் வந்தது. அதுக்கெல்லாம் புக்கு பண்டலாக வந்து நீங்கள் பல்லவி எழுதுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதில் ஒரு வரி எழுதியிருப்பேன். அதில் வந்து ஒரு அவன் வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணை வந்து நினச்சி இந்த பொண்ணால் நான் வந்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சோகமாக பாடணும். ஆனால் அதை வந்து டான்ஸாக பாடுவோம். ஏன்னா பிரபுதேவா அதில் ஹீரோங்கிறதால டான்ஸ் நம்பராக இருக்கும். அதில் ஒரு வரி இருக்கும், சாக்ரட்டிஸ் குடித்த விஷத்துக்கு பேர் ஹெம்லாக் இல்லை பெண் தானப்பான். ஆமாம், இது வந்து அவ கண்ணை பார்த்தா ஐயோ அந்த பாட்டில். ஸோ அப்போல்லாம் நம்ம அறிவுக்குள்ளே இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியில் கொட்டணுன்ற ஒரு ஆர்வம். நான் அப்போல்லாம் நிறைய படிப்பேன். ஸோ அப்போ சாக்ரட்டிஸ் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது சாக்ரட்டிஸ் கடைசியாக குடிக்கிற விஷத்துக்கு பேர் வந்து ஹெம்லாக் அப்படின்னு இருந்தது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் சதீஷ் சிதம்பரம் சொன்னேன், சார் இதை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படிங்கும்போது. இப்போ நீங்கள் பேபிலோன் சொன்னதால் அது ஞாபகம் வந்துச்சு. அது மாதிரி அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பாட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நிகழ்த்தணுங்கிற மாதிரியே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துன்னு தெரில. அடுத்து வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட் சுவாசமே சாங். நீங்கள் வந்து எந்த மோடில் இருந்தாலும் இந்த பாட்டுக்கு வந்து கேட்கலான்னு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பாட்டு வந்து சுவாசமே. ஸோ உங்களை அப்படியே லேசாக அந்த மெலோடியும் அந்த பீட்டும் அந்த வாய்ஸும் அந்த லிரிக்ஸும் பர்ஃபெக்ட் கனெக்ஷன். நீங்கள் வந்து அதை காலையில் மதியம் நைட்டு மழை பெய்யறப்ப எப்போ கேட்டாலும் உங்களுக்கு அழகாக ஒரு மூடு செட் பண்ணி கொடுக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. அண்ட் அதுக்குள்ளே நிறைய சயின்ஸ் இருக்குது. நதிகள் இல்லாத அரபு தேசம் நான் நைல் நதி ஆகினேன் என்னது, நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழுமையாக இது. எகிப்து நாட்டில் வந்து இதுவே கிடையாது, நைல் நதி மட்டும் ஓடுற அந்த டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருப்பீங்க. மெர்க்குரியில் வந்து நிலவு வந்து வராது, ஏன்னா அது வந்து சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ரீசன். அது ஒன்று. இந்த செயற்கைக்கோள் இயற்கையின் கோளாறில் இயங்கிய எண்ணெய் செயற்கைக்கோளாக உன்னை சுற்ற வைத்தாய் சேட்டலைட்டா. இப்போ இதை வந்து நான் வந்து சரி இது ஒரு நார்மல் பாட்டு நம்ம மட்டும்தான் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் இந்த எசன்ஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த ஹாலிவுட் படத்தில் சேர்றப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்க வந்து ஆர்ஜேவாக இருப்பாங்க அந்த இதில், அவங்க ரொம்ப பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணுறப்ப அந்த பாட்டை ப்ளே பண்ணுவாங்க. என்ன சொல்ல என்ன அப்படின்னு உடனே அந்த பாட்டு ப்ளே ஆகும். அப்போ தான் வந்து எண்டு கார்டு வந்து இதுவாகும், அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து போவாங்க. ஒரு பாட்டுக்குள்ளே நான் ரஹ்மான் சார்ட்ட தான் சொன்னேன், ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்த கவிதையாக்கி அதை காதலோட கலந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் போது ஒரு ஐடியா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு இந்த தாட் வெளிவரதுக்கு அவர் முக்கியமான காரணம். ஏன்னா அவர் எப்பவுமே புதுசை வந்து ரொம்ப ஆராதிச்சு அதை ரசித்து அதை எடுப்பார் அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படி தான் ரஹ்மான் சார் வந்து அந்த பாட்டை அப்போ வந்து அதை தேர்வு பண்ணார். இல்லை இந்த தாட் ரொம்ப நல்லாயிருக்கு, இதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கும்போது நான் சும்மா எழுதினேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் சார். அப்போ டியூனுக்கு எப்படி வரும் அப்படிங்கும்போது டியூனுக்கு எழுதி காமிச்சேன். அப்படியே அதெல்லாம் ஓகே ரொம்ப நல்லாயிருக்கு, இது அப்படியே கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வழக்கம் போல் அதே எஸ்பிபி வரும்போது அந்த வார்த்தையெல்லாம் ஆக்சுவலாக சொல்ல போனால் கொஞ்சம் கடினமான வார்த்தை. நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே அப்படிங்கிறதுலாம் சில வார்த்தை, ஏன்னா சயின்ஸை நம்ம போடுறதால அது வழக்கமான பாட்டுக்குள்ளே உபயோகப்படுத்துகிற சொற்கட்டுக்களாக இல்லாமல் கொஞ்சம் அதை மீறுது. அப்போ அது ஒரு அழகான மெலடிக்குள்ளே அந்த டியூனை வந்து அது கண்டிப்பாக அதை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அதை எஸ்பிபி சார் பாடினதால் அது ரொம்ப அப்படியே அதே அந்த மயிலிறகு தன்மையோடவே அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கொண்டு போனார். எனக்கு வந்து ஃபேவரட்ல வந்து 6 அறிவாக இருந்தேன்னு 7ஆம் அறிவு காதல் என்று உணர்வு பயங்கர பிரிச்சிங்க. இல்லை அது ஹாரி ஜெயராஜ் சார் அது ரொம்ப விரும்புவார். மாற்றானோட எழுதியிருப்போம், அணுச்சிதவில்லாமல் பெண்ணில் மின்சாரம்னு அது அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் லிரிக்ஸ் எல்லாம் அந்த சரணம் குறிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பாட்டு தான். அந்த ரொமான்டிக் பாட்டுக்குள்ளே ஒரு பெண்ணுடைய வர்ணனையில் என்னெல்லாம் ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரி பண்ண முடியுமோ அதை வந்து எப்பவுமே ஒரு பெண்ணின் வர்ணனை வந்து அது ரொம்ப ஒரு அழகான ஒரு எல்லைக்கோடு. அந்த கோட்டுக்குள்ளே நடந்து போகிற வரைக்கும் அது ரொம்ப ரசனையாக இருக்கும். அந்த கோடை ஒரு வரி தாண்டிடுச்சுனாலும் அது வந்து ஆபாசமாக மாறிடும். ஸோ அந்த கோட்டுக்குள்ளேயே அந்த கவிதை இழுத்துட்டு போகிறதுல எனக்கு அந்த பாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அது வரும், அணுச்சிதைவில்லாமல் பெண்ணில் மின்சாரம் அப்படின்னு. அதே மாதிரி லட்சம் கலோரி வந்து யான் படத்தில். ஸோ கலோரி வந்து ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஏன்னா இப்போ அப்போல்லாம் வந்து ஹாரிஸ் சார் வந்து ரொம்ப டயட் கான்சியஸில் இருந்தார். அப்போ அப்படி பேசிட்டே இருப்பார், இல்லை இது சாப்பிட்டா ரொம்ப கலோரி அதிகம், இது சாப்பிட்டா இது ஆகும் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பார். அதெல்லாம் அப்படியே நம்ம காதில் கேட்டு சரி இதுவே பாட்டாக்கிட்டேன் என்ன. ஸோ உனக்கு வந்து
கலரே வேணாங்கிறீங்களா, ஆனால் உனக்கு லட்சம் கலோரி கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு முத்தத்தில் அப்படின்னு சொல்லி அடித்தோடனே அவர் சிரின்னு சிரிச்சுட்டு அந்த ஒரு முயற்சியை அவர் வந்து அப்படியே பல்லவி ஆக்குனார். மேக்ஸ் டீச்சரா பைனாப்பிள் கண்ணம் நன்றி, எனக்கு அந்த பாட்டோடைய ஒவ்வொரு வரியுமே பிடிக்கும். மெலடியாக ட்ரீட் பண்ண விஷயமும் சரி, அதில் நீங்கள் வரிகளாக கொடுத்ததுமே பூக்கள் 20 kg, திராட்சை 20 kg, மிக்ஸ் ஆன உண்மேனியும், தங்கம் 30 kg, சிங்கம் 30 kg, மிக்ஸ் ஆனது. ஆமாம், அவர் இவருக்கு சொல்லுவார், சரத்குமாருக்கு சொல்கிறது. கரெக்ட். ஃபுல் எக்ஸ்ப்ளோர் மோடு, அதாவது நமக்கு என்னெல்லாம் அறிவுஜீவித்தன்மை இருக்குங்கிறது அப்படியே ஒரு பல்லவி கேட்டால் 10 பல்லவி, ஒரு 2 சரணத்துக்கு 15 சரணம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து எழுதிட்டு இருந்த கட்டமாக. அப்போ கரெக்டாக இந்த சமயத்தில் தான் நான் சுவாசமையெல்லாம் எழுதிட்டுருக்கேன். அப்போ ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், சரத்குமார் சாருக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப யூத்ஃபுல்லான ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதால ஸோ அந்த மேக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு கலவை ஏற்படுத்தணும். ஆனால் அந்த பாட்டு அப்போ பெரிய ஹிட்டு. அதே எனக்கு சமுத்திரம் படத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு அழகான சின்ன தேவதை. ஃபேமிலி சாங்காக ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 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 பெண் வாரிசுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ ஒரு இருந்தால் அந்த ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருப்பாங்க, அந்த பொண்ணை எப்படி கொண்டாட்டம் வச்சுருப்பாங்க, ஒரு தேவதை மாதிரி. ஸோ அதுக்கு இப்போ கூட நிறைய ரீல்ஸ் எல்லாம் அந்த பாட்டை போட்டு வரும். ஸோ சில பாட்டு அப்படி வந்து இன்றைக்கும் ஒரு உயிரோட ஒரு 4-5 வரிகள் மக்களோட மக்களாக கலந்துருது. ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அதை பார்க்குறது. ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு ஏதாவது ஒரு எனக்கு இப்போயும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு கூட தொடர்பிலே இருக்கிறவங்க தான். அவன் அந்த காலகட்டத்திலேருந்து நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் இப்போயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்கோம், ஒரே கிளாஸில் படித்தவங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் வர எனக்கு பாட்டு வந்து நான் வந்து மனசே மனசே மனசில் பாரம் ஒரு நண்பர் கூட்டம் பிரியும் நேரம். இதில் என்னுடைய உணர்வுகளை வச்சு தான் நான் எழுதினேன். ஸோ அது ரொம்ப ஒரு அழகான ஒரு எல்லாருக்குமே அது இந்த உணர்வு நடக்கும், ஒரு நாள் வரும். நம்மளுடைய கூடவே படித்த நண்பர்களை வந்து பிரிஞ்சு அது வரைக்கும் இதுதான் நம்முடைய வகுப்பறை, இதுதான் நம்முடைய என்னோட கோட்டடா இது அப்படின்னு நான் இருந்த இடத்த விட்டுட்டு நாளையிலேருந்து இதுக்குள்ளே நான் வரவே முடியாதா அப்படின்ற ஒரு தருணம் இருக்குது பாருங்களேன், ரொம்ப தாக்கமாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம், திமிராக நடந்திருப்போம். ஆனால் இது என் ராஜ்யம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நாளையிலேருந்து நீ வெளியாள், நீ ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நிறுத்துகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப மனசுக்கு வலியான ஒரு அடியா. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதின பாட்டு தான் மனசே மனசு. எனக்கு அந்த கவிதைக்கான மாணவர்கள் கடைசி பெஞ்சுக்கு எப்போதுமே ஒரு ஒரு சக்தி உண்டு. எப்போவுமே லாஸ்ட் பெஞ்சு தானே நம்ம எல்லாம் உட்கார்ற இடம். ஸோ அந்த அப்போ எழுதுனது கடைசி பெஞ்சுக்கு எப்போதுமே தனி சக்தி உண்டு, அங்கே மக்கான மாணவர்களும் திக்கான நண்பர்களாகவே மாறுவார்கள். நானும் கடைசி பெஞ்சு. ஸோ ஹாப்பி. அண்ட் அடுத்து வந்து ஹசிலி ஃபிசிலி அண்ட் உங்கள் ஒய்ஃப் இது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த பாட்டுக்குள்ளே. என்ன? ஹசிலி ஃபிசிலி வந்து நாங்கள் ஒரு டூர் போனோம், அப்போ சம்திங் மைசூர்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு சந்தை கடை, அதில் வந்து ஒரு மணி வாங்கினாங்க. அந்த மணிக்கு என்ன பேருன்னு கேட்கும்போது அது அசிலி ஃபிசிலின்னாங்க அந்த ஊரில். அது அந்த ஊர் மொழி எந்த ஒரு அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, அந்த மாதிரி இது வந்து அசிலி ஃபிசிலி அப்படின்னு. அசிலி ஃபிசிலியா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு அந்த மணியை வாங்கினாங்க. ஸோ இது எனக்கு மனசில் பதிஞ்சிருந்தது. ஸோ இப்போ வந்து ஹாரிஸ் சார் வந்து பாட்டு எழுத வரும்போது சில வருஷங்களுக்கு அப்புறம் வரும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான அவருக்கு தான் அவருடைய பாடல்களில் ஏதாவது ஓயாயே அந்த மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மியூசிக்கலாக இருந்தால் பிடிக்கும், ஆனால் இது மியூசிக்கலாக இருக்கணும், ஆனால் ஒரு சின்ன அது ரொம்ப டம்மி வேர்டாகவும் இருந்துடக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த டியூனுக்கு கரெக்டாக ஹசிலி ஃபிசிலி ஒரு ரசமொழி அப்படின்னு இந்த வார்த்தை வந்தது. அவர் ரொம்ப குதூகலமாயிட்டார். இல்லை இதான் வேணும் அப்படிங்கும்போது என்ன மீனிங் இல்லாட்டியும் பரவாயில்ல, இதுதான் வேணும், இல்லை சார் இதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி வந்த ஒரு. சரிண்ணா, உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணுற உங்களுடைய லிரிக்ஸில் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற என்னுடைய பாடலில் வந்து டிங்டாங் கோயில் பயங்கரமாக இருக்கும். அதை அவங்களுக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து டெடிகேட் பண்ணணும் அவங்களுக்காக ஒரு பாட்டு அப்படின்னா டிங்டாங் கோயில் மணி தான். அதில் வந்து அந்த புல் தூங்கும் பூவும் தூங்கும் புதுக்காற்று தூங்கும், அது வித்யாசாகர் சாரோட அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே எப்போவுமே அந்த மெலடிங்கிறது ஒரு சிம்மாசனத்தில் இருக்கும். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு பொற்காலம் தான். அவரோட சேர்ந்து நான் பணியாற்றிய எல்லாருக்குமே இருக்கும், அவரோட பணிபுரிந்த எல்லோருக்குமே. அப்படி எனக்குள்ளே இருக்கிற அழகான நினைவுகளில் வந்து ஒரு நல்ல ஒரு மழை நேரத்தில் அவர் கூட உட்காந்து குடிக்கிற ஒரு அந்த சின்ன கப்பில் ஒரு காஃபி, அதுக்கப்புறம் சட்டுன்னு தோன்ற ஒரு பல்லவிக்கு உடனே போடுற டியூனு அப்படின்னு அந்த கிரியேஷன் இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க.
அவர்கிட்ட பாட்டு ஏன்னா சொன்ன உடனே, ஏன்னா அவர் தான் வந்து அது எந்த டைரக்டராக இருந்தாலும் லிரிக்கை அப்ரூவ் பண்ணுறது வித்யாசாகராக தான் இருக்கும். யாரும் தவறாக கூட எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷனையும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த லிரிக்கை வந்து அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு கவிதை ரசிகராக, ஆழமான ஒரு ஒரு தமிழ் பிரியராக, நல்ல சொல் வளம் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டராகவும் அவர் இருக்கிறதால அவரால் ரொம்ப அழகாக தேர்வு பண்ண முடியும். இந்த வரி ரொம்ப நல்லா இருக்கு, இந்த வரி நல்லா இருக்கு, அவர் பிக் பண்ண முடியும். ஸோ அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருப்போம். அவர் வழக்கமாக அப்படி ஸ்டைலாக உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், ஒரு காஃபி இருக்கும். அப்போ நம்ம எதிரில் உட்காந்துருக்கவங்களுக்கும் முருகன் அவருடைய மேனேஜர் ஒரு காஃபி கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு அந்த பால்கனியில் உட்காந்து, நான் இப்போ கூட அவருடைய ஸ்டுடியோவை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பால்கனி பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இங்கே நான் மட்டும் இல்லை, எத்தனை பேருடைய அந்த பால்கனியில் அந்த அந்த அங்கே குவிந்த காஃபி கோப்பைகளை விட குவிந்த பாட்டு கோப்பைகள் அதிகம். அவ்வளோ வைரமுத்து சார்லேருந்து எல்லாமே அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்தால் அந்த இடம் ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன பிளாஸ்டிக் சேரு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு நினைவு அந்த அந்த பால்கனியில் இருக்கும். ஸோ அப்படி வந்து உருவானது தான் டிங்டாங் கோயில். பிடித்ததெல்லாம் பிடிக்கவில்லை, பிடிக்கிறது உன் பெயர் தான். எனக்கு மை ஃபேவரட் லைன் நம்மளே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பெரிய இடங்களில் இருக்கீங்க, காரில் நிறைய ட்ராவல் பண்ணீங்க, யாருக்கும் தெரியாமல் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க. பஸ்ஸில் போகிறப்ப நம்மளோட பாட்டே ஒன்று கேட்டு போகலாம்ப்பா அப்படின்னா உங்களோட பாட்டு எதை வந்து நீங்கள் கிராமத்து பக்கம் போகிறீங்க, ஊர் பக்கம் போகிறப்ப நம்ம மினி பஸ்லாம் இருக்குல்ல, அந்த மினி பஸ்ஸில் ஒரு ஜன்னலோர இருக்கையில் வெளியே பார்த்தா இயற்கை காட்சிகள், உங்களோட பாட்டு ஒன்று கேட்கணும், இல்லை யாரோட பாட்டு வேணாலும் நீங்கள் கேட்டு போகலான்னா எந்த பாட்டு? பொதுவாக யாரோட பாட்டு வேணாம்னா கண்டிப்பாக ராஜா சார் சாங் தான் கேட்பேன். ஓகே, அது எப்போவுமே எல்லாருக்குமே உண்டான ஒன்று. அன்னைக்கு கூட நான் ஒரு மீட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, அந்த அந்த மேகோங்க இருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று, இதெல்லாம் கேட்கும்போது நமக்குள்ளே அப்படியே மேகம் அப்படி பறக்கும். அந்த மாதிரி அவருடைய பாட்டுக்களில் அந்த மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது அவருடைய பாடல்களில். என்னுடைய பாட்டுகளில் கேட்கணும்னு போகும்போது எனக்கு நான் ரொம்ப விரும்பி கேட்குறது கவிதைகள் சொல்லலாம். என்ன ஊருக்கி அழ வச்சுட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்று தான். அதில் வந்து ஹாப்பி வெர்ஷன் ஒன்று இருக்கும், சேட் வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதில் சேட் வெர்ஷன் இன்னும் நல்லா இருக்கும். காகிதத்தில் செய்த பூவுக்கும் எனக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, உன்னோட கூந்தல்ல போய் இரண்டுமே பூஜைக்கு போகாதோ, உண்மையில் நான் ஒரு கடிகாரம், ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் தினம் சுற்றுதம்மா இங்கு என் வாழ்வும் அப்படின்னது. ஸோ கார்த்திக் ராஜாவுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு மியூசிக்கு. சுந்தர் சி சார் வந்து அது முழு சுதந்திரம் கொடுத்துருந்தார். நீங்கள் தான் இந்த படத்தில் உங்கள் சுச்சுவேஷன் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிங்க, பாட்டு நீங்களே எழுதிங்கன்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்து எழுதின ஒரு பாட்டு. அது எனக்கு ரொம்ப ஒரு எப்பிக்காக, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நானாக கேட்டுக்கிற பாட்டு, ரசிக்கிற பாட்டில் அது ஒரு பாட்டு. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல கோடி பேர் பாட்டை கேட்டு அழுவாத ஆளே இல்லை. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட இன்டர்வியூன்னு கேட்க வரவங்க முக்கால்வாசி பேர் அவங்க பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த பாட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது நீங்கள் தான் எழுதிங்களா தெரியாது. இப்போவுமே அந்த கண்ணாடியோட ஓமையும் அழகாக இருக்கும். பிறரை காட்டுகிற கண்ணாடி அதற்கு பிம்பம் இல்லை, பிறருக்கு முகம் காட்டும் கண்ணாடி அதற்கு முகம் ஒன்றும் இல்லை, அந்த கண்ணாடி நான் தானோ முகமே இல்லை என்னிடமே. ஹரிஹரன் வாய்ஸில் பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பிளாஸ்ட். இட் வாஸ் மை ஹாப்பி. இந்த ஒரு மணி நேரம் இருக்குல்ல, எனக்கு வந்து ப்ரீஷியஸ். நீங்கள் வந்து கொடுத்தது வந்து ரசிகனாக நான் வந்து என்ஜாய் பண்ணேன். நீங்கள் சொன்ன அந்த பீரியடுக்குள்ளே எல்லாமே போயிட்டேன். ஒரே ஒரு கடைசி கேள்வி. ஸோ ஏஆர் முருகதாஸ் அண்டு பா விஜய் சார் சேர்ந்த ஒரு 2 பாட்டு காம்பினேஷன். ஒன்று வந்து துப்பாக்கியில் வந்து போய் வரவா, இட் இஸ் 100% ஃபார் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ். அண்டு இன்னொரு பாட்டு வந்து யார் பெற்ற மகனோ ஃபார் ஃபார்மர்ஸ். இப்போவும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அந்த பிரச்சனை, விவசாய பிரச்சனை வர்றப்போ யார் பெற்ற மகனோ தான் வந்து ஃபஸ்ட்டில் வருது. அண்ட் இந்த 2 சாங்கோட இந்த செஷன் வந்து ஹாப்பியாக முடிவு பண்ணலான்னு. நிச்சயமாக இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு நீங்கள் கேட்டது. அது அது இறைவன் அல்லது திரையுலகம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, வெறும் பாட்டில் நம்பர்ஸை மட்டும் ஏற்றிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு ஐகானிக் சிச்சுவேஷன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது. வெறும் டூயட்ஸாக ஒரு 100 டூயட் எழுதணும், ஒரு 200 பாட்டு வந்து குத்துப்பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ ஒரு பாட்டு வந்து ஒரு இறைவனை பற்றிய ஒரு பாடல், ஒரு பாட்டு தமிழுக்கான ஒரு பாட்டு, ஒரு பாட்டு வந்து ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு பாட்டு, ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி போய் வரவா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு தேசத்தை
தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டு போகிற அந்த உறவுகளை பிரிந்து போகிற மனிதர்களுக்கான அந்த வீரர்களுக்கான ஒரு சமர்ப்பணமாக ஒரு பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து யார் பெற்ற மகனோ அப்படிங்கும்போது அது குறிப்பாக இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ ரிலீஸில் அது அவருடைய நிறைவான படம் அப்படிங்கிறதால எனக்கு வந்து என் பையன் வந்து சொல்லிட்டே இருப்பான், அப்பா விஜய் சாருக்கு எவ்வளவோ பாட்டு எழுதிட்ட, ஜனநாயகனில் எப்படியாவது நம்ம எழுதிடணும் அப்படின்னு. பட் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்களாலையும் அதை பண்ண முடியல, அந்த பாட்டு எழுத முடியல. ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய நிறைவுன்னா, அந்த படத்தை எந்த பாட்டு ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் அது என்னோட பாட்டு இல்லாமல் அந்த ஆடியோ ரிலீஸே இல்லை. கரெக்ட். யார் பெற்ற மகனை போட்டு தான் அந்த பாட்டை முடிச்சாங்க. அப்போ கடைசியில் வந்து ஓகே ட்ரிபியூட் டு விஜய் சார், நம்ம பாட்டு தான் அங்கே நிற்கிது. அதுக்கு தான் எல்லாரும் ஒட்டுமொத்த பேர் எந்திரிச்சுன்னு பாடுனாங்க, எல்லாருமே வந்து கண் கலங்கி இருந்தாங்க. ஓகே, அங்கே நம்முடைய பங்களிப்பு ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிறைவு. ஆனால் ரொம்ப எனக்கு மனநிறைவான இன்னொரு ஒரு காம்பினேஷன் பாட்டு வந்து அதே ஏஆர் முருகதாஸ் இசையில் காம்பினேஷனில் இன்னும் என்னத்தோட 7ஆம் வரி, பயங்கரமான அந்த 3 சாங்குமே வந்து ரொம்ப முக்கியமான. அதில் இன்னும் என்னத்தோட வந்து போன வாட்டி இப்போ இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்தது May 18, அதில் ஒரு பையன் தம்பி வந்து பெரிய இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தார். அதில் ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு பாடல், தமிழ் தன்னம்பிக்கையை ஊட்டுற பாடல், அதெல்லாம் தாண்டி அந்த யுத்த வலி, தன்னுடைய கண்ணெதிர தன்னுடைய சொந்தங்களை இழந்தவனுடைய வலி இருக்குல்ல, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த பாட்டை பார்க்கும்போது நம்ம இப்படி ஒரு பாட்டை எழுதிட்டோமா அப்படிங்கிற ஒரு திக் உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அவர் அவ்வளோ பெரிய ஒரு அந்த பாட்டு வரிகளுக்கு கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் கலந்துகளில் சுமக்கிறோம், எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழிகளில் சுவைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை அவர் ஒரு பெருமிதமாக அந்த வரிகளை எழுதி அவர் அந்த நினைவேந்தலை பற்றி அவர் எழுதியிருந்த போது பெரிய அவங்களுக்கான ஒரு படைப்பை நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது இன்னும் என்னத்தோட எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு படைப்பு. எனக்கு இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ வில் சேவ் திஸ் இன் மை ஃபேவரட் மொமெண்ட்ஸ் இன் மை லைஃப். நிச்சயமா. இல்லை, எனக்கு என்னென்னா ரமேஷ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காலமான எனக்கு என்னுடைய ரசிகர்லாம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு சகோதரன், ஒரு நண்பர். இன்னொன்று ஒரு படைப்பாளனுடைய படைப்புகளை வந்து சிலாகிச்சு அதை பொதுமக்கள்கிட்ட பொதுவெளியில் கொண்டு போய் சேர்க்கிற அதை வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் வந்து செய்கிறதில்ல. அது வந்து ஒரு நடிகர்களுக்கு நிகழும், இசையமைப்பாளர்களுக்கு நிகழும். மற்றபடி இப்போ ஒரு எழுத்தாளனாக ஒரு ஒரு கவிஞனாக இருக்கும்போது இல்லை, அது ரொம்ப இப்போ குறுகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்னால் அதை நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கண்ணதாசன், வைரமுத்து சார் பாட்டை பற்றிலாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான்லாம் வந்து ஒரு பிரச்சார மேடையாக பண்ணியிருக்கேன். இனி வரும் கனி வரும் முனி வரும் தடுமாறும் கனி வரும் என்ன மாதிரி வரி அப்படின்னு வரிகளை அறியாதவனுக்கு கூட அறிய வச்சு பேசியிருக்கோம். சேலை மூடும் இளஞ்சோலை என்ன ஒரு வரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா பாட்டும். இப்போ அதே மாதிரி அப்போ புலமைப்பித்தன் சார் எழுதின பாடல்களை பற்றி, வாலி சார் பாட்டு, கண்ணதாசனுடைய பாட்டுகளை பற்றி இப்போ நிறைய இடத்துல பேச நான் கேட்டிருக்கேன். யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வகுப்பு, அந்த டீ கடையில் சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்து ஒரு பாட்டை அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். இப்படி வந்து எழுத்துக்கு வந்து அங்கங்கே ஒரு தேநீர் கடையிலிருந்து ஒரு சந்தை, எல்லா வீடுகள்லையும் அங்கங்கே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அந்த அங்கீகாரம் ரொம்ப சுருங்கிடுச்சு, ரொம்ப குறுகிடுச்சு. இப்போ எழுதுனவங்க யாருன்னே தெரியறதில்ல, எழுத்து என்னன்னு தெரியறதில்ல. அப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கிற நேரத்தில் இப்போ ரமேஷ் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு யங்ஸ்டர் வந்து இப்படி ஒரு படைப்பாளன், சினிமா பாடலாசிரியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அழகியலை வந்து எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இது வந்து காலம் உங்களை பாராட்டும். இட் வில் பி ப்ரீஷியஸ். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. மென்மேலும் நீங்கள் இன்னும் எடுக்கிற அடுத்தடுத்த முயற்சிகள், அடுத்தடுத்த பாடல்கள், வரிகளா, எழுத்தா, புத்தகமாக நீங்கள் எது எழுதினாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும், மக்களையும் சென்றடையும். இது வந்து எங்களுடைய எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி.